கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 3 அதிகாரம் 1 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். 2 சாமுவேல் 3 அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு குடும்பம் பலவீனப்பட்டதாகவும் ஒரு குடும்பம் பலத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் சபை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும். குடும்பம் சரியாக இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய பின்பகுதியை நாம் கவனித்து பார்ப்போமானால் அதுவும் தடுமாற்றத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இங்கே வீட்டாரை விசாரிப்பது, இல்லாவிட்டால் குடும்பத்தை விசாரிப்பது, இல்லாவிட்டால் குடும்பத்தை நடத்துவதை குறித்து ஒரு தெளிவான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனும் கூட இந்த உலகத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது ஒரு குடும்ப அமைப்பாகத்தான் ஏற்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு, பரலோக குடும்பம் பூலோக குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவை தான் ஆண்டவர் வைத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது குடும்பங்கள் தழைத்த ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 2 அதிகாரம் 21 வசனம். 1 அதிகாரம் 21 வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தேவனுடைய மனதில் ஒரு குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தை கட்டி எழுப்புவது, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 2 குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று சவுலின் குடும்பம், மற்றொன்று தாவீதின் குடும்பம். இந்த 2 குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பலப்பட்டு போனான், இன்னொரு குடும்பமோ அது பலவீனப்பட்டு போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிறதை, சிதறுகிறதை, சிதைக்கப்படுகிறதை, பிரிந்து போகிறதை, இப்படிப்பட்ட தாக்குதல்களை நாம் இன்றைக்கு பூமியில சந்திக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் குடும்பம் பிரிகிற அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணுவது இந்த ஆவிகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பலவீனம் என்பது ஒரு ஸ்பிரிட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆவியினுடைய பெயர் பலவீனப்படுத்தும் ஆவி என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 13 அதிகாரம் 10 வசனம், 11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். பலவீனப்படுத்தும் ஆவி, குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறது ஒரு ஆவி. இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் இல்லாவிட்டா நம்முடைய குடும்பம் பிரியும், இல்லாவிட்டால் பிள்ளைகள் பிரிவார்கள், இல்லாவிட்டால் குடும்பங்கள் ஏதாவது ஒரு விதத்தில். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவிகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. இங்கே 2 குடும்பம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 2 பேரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சவுல் ஒரு காலத்தில் ஆவிக்குரியவனாய் இருந்த மனுஷன், இப்பொழுது அவன் ஆவிக்குரியவன் அல்ல, மாம்சீகமாக மாறிவிட்டான். 2 பேருமே வித்தியாசமான நோக்கத்தில் செயல்படுகிறவர்கள். 2 பேருடைய அபிஷேகத்திலே வித்தியாசம் இருந்தது. ஒருவன் அபிஷேகத்தை இழந்து போனான், ஒருவன் அபிஷேகத்தை காத்துக்கொண்டான். ஒருவன் கிருபை இழந்து போனான், ஒருவன் கிருபையை காத்துக்கொண்டான். ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, மற்றவனுடைய ஜெபம் புறக்கணிக்கப்பட்டது. ஒருவனை தேவன் தள்ளிவிட்டார், ஒருவனை தேவன் அணைத்துக் கொண்டார். இப்படி பல விதங்களில் வரிசையா சொல்லிக்கொண்டே நாம் போக முடியும். முதலாவது இந்த சவுலின் குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் மாமிசம் என்று நாம் எடுக்கலாம், மற்றொரு விதத்தில் அதை பின்மாற்றம் என்று நாம் எடுக்கலாம், மற்றொரு விதத்தில் அதை பலவீனம் என்று நாம் எடுக்கலாம். ஒரு குடும்பத்தோடு போராடுகிற இந்த 3 சக்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று, ஒரு குடும்ப வாழ்க்கையில மாம்சம் வந்துவிட்டால், மாம்சீகத்துக்கு ஏற்ற வண்ணமான பேச்சு, மாம்சீகத்துக்கு ஏற்ற வண்ணமான செயல்கள், மாம்சீகமான சம்பந்தப்பட்ட கிரியைகள், இவைகள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே புகுந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகும். ஆவிக்குரிய சிந்தை போய்விட்டால், ரோமர் நிருபம் 8 அதிகாரம் 6 வசனமா,
8ஆம் வசனமா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எத்தனை? 8:6. 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தை என்றைக்கு ஒரு மனித குடும்பங்களிலே உள்ள வருதோ, ஒரு புருஷனுக்கோ ஒரு மனைவிக்கோ இல்லாவிட்டா பிள்ளைகளுக்கோ, எப்பொழுது மாமிசீகம்ங்கிறது தலைக்கு தூக்கி வருதோ, மாம்சம்னா என்ன? மாம்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். இந்த மாம்சத்தை நான் சொல்லல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு ஒரு லிஸ்ட் வேதம் சுட்டி காட்டுகிறது. எந்த குடும்பத்துல இந்த ஆவி, இந்த தாக்குதல்கள், இந்த செயல்கள் வருதோ அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். மாம்சம் ஏனென்றால் கலாத்தியர் 5:17 பார்க்கும் பொழுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, இவைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த மாம்சத்தின் செயல்களை சொல்லி இருக்கிறது. ஒரு புருஷன் மனைவியை மேல பொறாமை கொண்டான், இல்லாவிட்டா மனைவி மேல புருஷனுக்கு ஒரு பொறாமை, ஈகோ, பிரஸ்டீஜ், நான், அகந்தை, தன்னுடைய குடும்பம், நான், எங்க வீடு, இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தின் செயல் எப்ப வருதோ அப்பொழுது அந்த குடும்பத்துல ஒரு அஸ்திபாரத்துல ஒரு கல்லை பிடுங்கிட்ட மாதிரி தான். ஒரு கோபமோ, ஒரு வைராக்கியமோ, ஒரு முறுமுறுப்போ, ஒரு தர்க்கிப்போ, ஏதாவது ஒண்ணு வரும் பொழுது மாம்சம் எங்க குடும்பங்களிலே எந்த இடத்துல வருதோ அப்பொழுது அந்த குடும்பத்துல என்ன இருக்கும்? ஒரு அசைவே இருக்கும். அது ஒரு பூகம்பம் மாதிரி. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது பின்மாற்றம் என்று சொல்லலாம். அவன் ஆரம்ப காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சவுலுடைய ஆரம்ப காலம்னா ஒருத்தன் ஏசுறான். இவன் எப்படி போனானா? சவுல ஒருத்தன் ஏசுறான், ஒருத்தன் இல்ல ரொம்ப பேர் ஏசுறாங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா ராஜா, இவனுக்கா நாங்க காணிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை அவனுக்கு கேட்டுச்சு. ஆனா எப்படி போனானா? அவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? காது கேளாதவன் போல போனான். கேட்டுச்சு, ஆனா அது அவனுக்குள்ள போய் என்ன செய்யல? துக்கத்தையோ, ஒரு பாதிப்பையோ, ஒரு கோபத்தையோ, ஒரு வெறித்தனத்தையோ, ஒரு வைராக்கியத்தையோ அது உண்டாக்கல. ஏன்னா அந்த அபிஷேகம் ஃபுல்லா இருந்ததுனால இந்த மாம்சம் அங்க என்ன செய்யல? வேலை செய்யல. ஆனா இதே அபிஷேகம் டவுன் ஆகும் போது, குறையும் பொழுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தை நல்லா என்ன செஞ்சது? கேட்டது. ஆனா எங்க வந்துருச்சு? களை போல உள்ள விதைக்கப்பட்டுடுச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அதுக்கு பிறகு அவனுடைய பார்வையே மாறிச்சு. காய்மகாரமாய் அவன் பார்த்தான். ஒன்று மாம்சத்துக்குரிய செயல்கள், இரண்டாவது பின்மாற்றம். எதெல்லாம் விட்டானோ அதெல்லாம் திரும்ப எடுத்தான். அஞ்சனம் பார்க்கிறவங்கள தேசத்தை விட்டு துரத்துனது அவன் தான். கடைசியில் அஞ்சனம் பார்க்கிற ஆளை தேடி போனது யாருதான்? அவன் தான். காது கேட்காதது போல போனதும் அவன் தான். இப்ப காது ரொம்ப தெளிவா கேட்டதுக்கு யாரு கேட்டது மாதிரி செயல்பட்டதும் யாருதான்? அவன் தான். முதல்ல ரொம்ப மனஸ்தாபப்படுவான், திரும்ப அதே காரியத்தை நினைச்சுவான். தாவீதுக்கும் அவனுக்கும் ஒரு இடத்துல 2 பேரும் உரையாடல், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுறாங்க. உடனே தாவீது சொல்றான், எனக்கு இன்னைக்கு கிடைச்ச சான்ஸ்ல உங்களை கொண்டிருக்கலாம், ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை கொல்லக்கூடாதுன்னு அமைதியா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன சொல்றான்? இது என் குமாரனுடைய சத்தம் அல்லவா? தாவீதே, என் குமாரனே, நீ என்னை விட யாரு நீதிமான் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டான். திருப்பி ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ஆவி வந்துருச்சு. எங்க வந்துட்டான்? அந்த பொல்லாத ஆவி திரும்ப அவனுக்குள்ள வந்த உடனே மறுபடியும் இவனை ஃபாலோ பண்றான். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? பின்மாற்றம் எப்பொழுது வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மனஸ்தாபம் வரும். ஆனா மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள என்ன செய்வோம்? நாம் போய் விழுவோம். மூன்றாவது, இந்த தாவீதினுடைய இந்த சவுல் என்று சொல்லும் பொழுது பலவீனம். சவுல் வர எப்படித்தான் பண்ணானா? ஒரு நாள் கூட அவன் பலப்பட்டதாக இல்லை. என்ன வந்துச்சு? அவன் செத்துட்டான். பைபிள் சொல்லுகிறது சவுல் செத்தாச்சு. 2ஆம் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலேயே சவுலுடைய கதை நெஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அவனுடைய குடும்பம் தொடருது. ஆனாலும் அந்த குடும்பம் என்ன செய்யல? தலைக்கவே இல்லை. அது ஒரு பலவீனம். நாம் இன்னைக்கு இதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தாவீது பலத்ததுக்கு காரணம் என்ன? சவுல் பலவீனப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு சிலர்கிட்ட கேட்பாங்க, பேட்டி எடுப்பாங்க, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு கேட்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நடிகைகள் எல்லாம் கேட்பாங்க, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம். அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய பலவீனம் கோவப்படுறது, என்னுடைய பலம் சிரிக்கிறதுமா. அதான் பிளஸ் பாயிண்ட், ஒன்னு மைனஸ் பாயிண்ட். உங்களுக்கு என்னது? சவுலுக்கு பிளஸ் பாயிண்டே கிடையாது, மைனஸ் பாயிண்ட் தான். அவன் வர 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 பலவீனப்பட்டு கொண்டே போனான். சாத்தான் இன்றைக்கு நம்மை எப்படி பலவீனப்படுத்துகிறான்? அதுக்கு 2-3 வசனம் நான் சொல்றேன், ஷார்ட்டா முடிகிறேன்.
முதலாவது அவனை இந்த வல்லமை எப்படி பலவீனப்படுத்தினது அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அது ஒரு ஸ்பிரிட். நான் உங்களுக்கு சொன்னேன் லூக்கா 13 சொன்னது போல அது ஒரு ஸ்பிரிட். 11ஆம் வசனத்துல இந்த ஸ்பிரிட் வரும் பொழுது முதலாவது யாரை பலவீனப்படுத்துகிறது? சத்தியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி ஒரு குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது குடும்பத்தை பலவீனப்படுத்துது. அவனுடைய முதல் தீம், அவனுடைய டார்கெட் குடும்பம். இப்ப சபையில் 50 குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த பலவீனத்தின் ஆவி வந்துச்சுன்னா அது முதல்ல தாக்குறது எதைத்தான்? குடும்பத்தை போட்டு கொடுப்போம். பிசினஸ் நல்லா போகும், பிசினஸ் நல்லா இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா கிருபை இருக்கும், நல்லா எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஆவி எதை பிடிச்சா உலுக்கிக்கிட்டே இருக்கும்? இந்த குரங்கு சில கொப்பை பிடிச்சி நெஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒழுகிடும். அதே போல பிசாசினுடைய முதல் தந்திரம் உன்னுடைய குடும்ப அஸ்திவாரத்தை அசைப்பது. அதை அசைச்சிட்டா உன்னால தலை தூக்கி நடக்க முடியாது, பைபிள் தூக்கிட்டு உன்னால போக முடியாது, 4 பேருக்கு மத்தியில போய் உன்னால சத்தியம் சொல்ல முடியாது, உனக்கு போல்டா உபதேசத்தை பேச முடியாது. முதல்ல அவன் சொல்லுவான், முதல்ல யாரை பாரு, உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டானா நமக்கு தூக்குல தூங்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம சத்தியமே பேச மாட்டோம், ஒதுங்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பெந்தேகோஸ்காரங்களை பத்தி பலரும் கொலை சொல்றது என்னன்னா, அவங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி சீயோனுக்கு போறேன் எருசலேமுக்கு போறேன்னு டார்கெட்ல மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவன் சொல்றான் எல்லாம் கரெக்ட் தாங்க, இங்க குடும்பம் இப்படி மோசமா இருக்கு, அதை பத்தி யாருமே என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறது. அவன் ஃபர்ஸ்ட் அஸ்திபாரத்தை எதைத்தான் அசைக்கிறான்? குடும்பத்தை தான் அசைக்கிறான். இதை கரெக்ட் பண்ணணும். இதை கரெக்ட் பண்ணிட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். முதலாவது பிசாசு பலவீனப்படுத்துகிற அதனால தான் அந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். 2 சாமுவேல் 3:1 தாவீதின் குடும்பம் பலத்தது, சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டது. குடும்பத்தை தான் பலவீனப்படுத்துவான். குடும்பத்தை பலவீனப்படுத்திட்டான்னு சொன்னாலே அங்க ஜெபம் இருக்காது, அங்க உபவாசம் இருக்காது, அங்க ஒரு மனம் இருக்காது. யாராவது வந்தாலே தெரிஞ்சிடும், வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சாலே தெரியும் இன்னைக்கு கிளைமேட் என்னது சரியில்லை, இன்னைக்கு ஏதோ என்னது புயல் வீசி இருக்கு. ஏன்னா அவங்க முகம் அகத்தின் அழகு எங்க தெரிஞ்சிடும்? முகத்துல தெரிஞ்சிடும். உள்ள வந்த உடனே ஒரு ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் ஆவியில புரிஞ்சுக்குவான். உடனே மெல்ல கிளம்புறதுக்கு தான் செய்வான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்காங்க, சரி ஸ்தோத்திரம்னா வந்தேன், எப்படி பார்த்துட்டு போறேன் போயிடுவோம். உங்களுடைய பிசாசனுடைய முதல் தந்திரம் உங்களுடைய குடும்பத்தை பலவீனப்படுத்துவது. புருஷனை பலவீனப்படுத்துவான். ஏதாவது ஒரு விதத்துல உங்களை தாக்கி உங்க குடும்பத்தை அசைச்சிட்டா அவனுக்கு பெஸ்ட், போதும். அதை அசைச்சிட்டா போதும் இல்லையா? அஸ்திபாரத்தை அசைச்சு விட்டுட்டு அவன் சும்மா இருந்தானே என்ன ஆகும்? மேல ஒரு கலசத்தையோ இல்ல மேல ஒரு கல்லையோ எடுத்தா ஒண்ணுமே தெரியாது, அது திருப்பி கூட நெஞ்சுக்கலாம், டக்குன்னு உடனே தூக்கி வச்சுக்கலாம். அப்படித்தானே? கரெக்ட் தான் நான் சொல்றது? வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு பொருளுக்கு கீழே தள்ளி விட்டுட்டா திருப்பி தூக்கி வச்சுக்கலாம். அஸ்திபாரத்தை அசைச்சு விட்டான்னு என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான்? அதனாலதான் பிசாசு குடும்பங்களை டச் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இன்றைக்கு குடும்பங்கிற அந்த அமைப்பையே உடைக்கிறதுக்கு தான் பிசாசு ட்ரை பண்றான். இது முதலாவது தாக்குதல். இரண்டாவது அவனுடைய தாக்குதல் என்ன? நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தை தாக்குகிறான். ரோமர் 14:1 ரோமர் 14:1 விசுவாசத்தில் பலவீனமுள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனம். முதலாவது உன் குடும்பத்தை பலவீனப்படுத்துறது, ரெண்டாவது அவன் பலவீனப்படுத்துறது உன்னுடைய விசுவாசத்தை. ஒரு காலத்துல நீங்க எல்லாம் விசுவாசத்துல நின்னவங்க தான், விசுவாசத்தை பேசினவங்க தான், விசுவாசத்துக்காக நீங்க போராடினவங்க தான், விசுவாசத்துக்காக நீங்க சத்தியத்துக்காக உங்க பிள்ளைகளையோ புருஷனையோ மனைவியோ குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளையோ சாக கொடுத்தவங்க தான், வைராக்கியமா எவ்வளவோ நஷ்டங்களை நீங்க சகிச்சவங்க தான். ஆனா இப்ப அவனுடைய இரண்டாவது தாக்குதல் என்னன்னா, குடும்பத்தை அசைக்க முடியலங்கிற தன்மை வரும் பொழுது எதை அசைப்பான்? உன்னுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துவான். எவ்வளவு நாள் தான் ஜெபிக்கிறது, ஜெபிச்சு தான் பார்த்தேன், உபவாசம், அது எத்தனை நாள் நான் தண்ணி குடிக்காம கிடந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் ஜெபத்துக்கு பதில கிடைக்காம அதை தடுத்துக்கிட்டே இருக்க உன்னுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இதுதான் அவனுடைய இரண்டாவது பலவீனத்தின் போராட்டம். இப்ப பலவீனப்பட்டுட்டா விசுவாசம் குறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெபத்துக்கு போக மாட்டீங்க. அப்படியே ஜெபத்துக்கு போனாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு லிஸ்ட்டை வாசிப்பீங்க, விசுவாசிகள் லிஸ்டோ ஊழியக்காரர் லிஸ்டோ பாஸ்டர் லிஸ்டோ ஏதோ ஒன்று பாடுவீங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு பாட்டு, வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கோரஸ் எடுத்து பாடுவீங்க, ஏதோ ஒன்று பைபிள் எடுத்து வாசிப்பீங்க. வீட்டில் இப்போ ஜெபத்திலேயே பாதி சண்டை வந்துடும், இல்லை ஒன்று தூங்கிடும், ஒன்று கூப்பிடப்படுத்துக்கும், ஒன்று எழும்பாது, ஒன்று நான் வரமாட்டேங்க. அப்படியே உங்களுடைய ஜெபம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விசுவாச நம்பிக்கைலாம். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுவீங்க,
ஜெபிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னது? விசுவாசம் இருக்கா? இதுதான் பிசாசினுடைய இரண்டாவது டார்கெட். அதேதான் நடந்தது. சவுலின் குடும்பம் அசைந்தது. ஒரே நாள்ல சவுல் செத்தான், மெல்கிசூவா செத்தான், யோனத்தான் செத்தான். அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரே சில மணி நேரங்கள்ல எல்லாமே நெஞ்சுது போயிடுச்சே. நீங்களே யோசிச்சு பாருங்க. தப்புனது யாரு தெரியுமா? சொல்லுங்க. தப்புனது யாரு? மோவி பேசு மேவி போசு. எப்படி ஆளுவன்? கால் முடமானவன் மட்டும்தான் தப்புனாங்க. எப்படி இருக்கும்? பிசாசு ரொம்ப தெளிவா கிரியை செய்யறான். அதனால குடும்பத்தை அசைக்க வந்தான்னா உடனே நீங்க குடும்ப உறவை கட்டி எழுப்பணும். உடனே மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், தாழ்த்திடணும், விட்டு கொடுத்துடணும், சகிச்சிடணும். உடனே உங்களுடைய அஸ்திபாரத்தை ஸ்டடி பண்ணிக்கணும். அடுத்து அவனுடைய பலவீனத்தின் வல்லமை உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்த பார்ப்பான். அப்ப நீங்க ஜெபத்துக்கே போக மாட்டீங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வராது. ஆண்டவரே நேரடியா வந்து பேசினா கூட உங்களுக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. இப்படி நடக்குமா, இப்படி செய்யுமா, இப்படி முடியுமா, நமக்குள்ளேயே பேதலிச்சிருவோம். நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள போயிடும். இரண்டாவது அவன் நம்மை பலவீனப்படுத்துகிறது என்பது நம்முடைய விசுவாசம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 8:7 1 கொரிந்தியர் 8:7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. அவருடைய மனசாட்சி என்ன செய்கிறது? பலவீனப்படுகிறது. மூன்றாவது அவன் பலவீனப்படுத்துகிறது என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியினுடைய சுத்த மனசாட்சியை பலவீனப்படுத்து. அவனுக்கே குற்ற உணர்வு வந்துடும். நம்ம ஜெபம் கேட்காது, நம்ம சரியில்லை, நம்முடைய ஜீவியம் சரியில்லை, நம்முடைய ஊழியம் சரியில்லை, எதையாவது ஒரு மனசாட்சியில பாதிப்பு உண்டாக்கி விட்டுருவோம். ஜபத்துல போய் உட்காருவாங்க, எல்லாரும் போராடி பிசாசு கட்டிட்டு இருப்பாங்க. இவன் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கான்? எல்லாரும் ஜபம் எதுல போய்கிட்டு இருக்கு? பிசாசு எதிர்த்து. இவன் எதுக்கு ஜெபிச்சிட்டு இருப்பான்? அதே கூட்டத்துல இருக்கிறாரு, அதே பிரசங்கத்தான் கேட்கிறாரு. ஆனா இவருடைய மனசாட்சி சரியில்லைனால உட்கார்ந்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்க சுவாமி, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். இது என்னைக்கோ செஞ்ச ஒரு சம்பவம், நடந்த ஒரு பாதிப்பு. அதே இதை திருப்பி கொண்டு வந்து நம்முடைய ஜபம் கேட்கப்படுமா? அதனாலதான் நம்ம அநேகர் சொல்றோம், கிருபை இல்லைங்கிறோம், நான் தகுதி இல்லைங்கிறோம், என்னால முடியாதுங்கிறோம், என் ஜீவியம் அவ்வளவு பரிசுத்தம் இல்லைங்கிறோம். அதுக்கு காரணம் என்னது? உன்னுடைய மனசாட்சியை வணிஞ்சிடறான், குற்றப்படுத்துறான், உன்னுடைய மனசாட்சியை பாதிக்கிறான். மனசாட்சியில கையை வச்சுட்டான்னு சொன்னாலே உனக்கு ஜபத்துல இல்ல, எந்த பகுதியிலும் உனக்கு செயல்பாடு வராது. நீ சரியில்லை அப்படிமா. சில பிசாசு துரத்தும் போது, நீ என்னை துரத்தவே முடியாது அப்படிங்க. உடனே இவன் சோத்திரம் நாளைக்கு வாங்கன்றோம். ஏன்னா அது என்ன சொல்லிருச்சு? உன்னால துரத்த முடியாது. உன்னால துரத்த முடியும்? உனக்குள்ள இருக்கிறவர் தான் எதை துரத்த போறாரு? பிசாச. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் தான் யாரு? பெரியவர். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது அவனுடைய பலவீனத்தின் தாக்குதல் என்பது உன்னுடைய மனசாட்சி. நீ பரிசுத்தவான் இல்ல, நீ தெய்வீகமானவன் அல்ல, நீ ஜெபிக்கிறவன் அல்ல, உன்னால இது முடியாது, உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காது, நீ தேற மாட்ட, உன்னையே முடியாதுன்னே சொல்லி உன்னுடைய மனசாட்சியை சுத்தமா ஜீரோ ஆக்கி விட்டுருவோம். அதனாலதான் நம்முடைய ஆளுங்கள்ல ஒரு சிலர்லாம் பிசாசு துரத்துற ஜபத்துக்கு போறதே இல்லை. ஏன்னா இவங்களை பிடிச்சுக்குமா? அப்படித்தானே? இவங்க ஜபத்துக்கே போக மாட்டாங்க. காரணம், இவங்க மனசாட்சியில எங்கேயோ என்ன இருக்கு? ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இயேசு மன்னிச்சிட்டாருன்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் அந்த விசுவாசம் வருதே தவிர, மறுபடியும் நம்முடையக்குள்ள அந்த குற்றம் இருந்து நம்முடைய பாவம் உண்டு என்கிற ஒரு சிந்தை என்ன செய்யுது? இருக்கு. இறக்கி ஒரு சூட்கேஸை கீழதுக்கி வச்சிட்ட பிறகு திருப்பி அது தலையில இருக்குன்னு நினைச்சா எப்படி? சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் பஸ்ல போனானா, பஸ்ல ஏறிட்ட பிறகு கூட மூட்டை தூக்கி எங்க வச்சிருந்தான்? தலைக்கு மேல வச்சிருந்தாங்க. எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நம்ம ஆளுங்கள்ல ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தில் அறிக்கை விட்டுட்ட பிறகு திருப்பி அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு கூட திருப்பி என்ன உண்டாகும்? இது பெந்தேகோஸ்தேக்காரனுடைய பெரிய வீக்னஸ். இது ஒரு சின்ன தவறு செஞ்சா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சுத்திகரிக்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இவன் சின்ன தவறு செஞ்சா 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் செஞ்சிருவான், திருப்பி சுத்திகரிக்க போயிடுவான். எதுக்கு? பைபிள் அழகா சொல்லுது. இயேசு சொல்லுகிறாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு
பங்கு இல்லை. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே என் கையையும் தலையும் கூட என்ன செய்யுங்க, கழுவுங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, இப்பதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். ஒரு ட்ரிப் நீ சுத்திகரிச்சிட்ட இல்லையா, அதுக்கு பிறகு அதை விட்டுரு, அடுத்த பகுதிக்கு வா. திரும்பவும் கத்தாவே ஸ்தோத்திர சுவாமி அதை மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு இன்னும் அந்த குற்ற உணர்வு என்ன செய்யுது இருக்குது, நீ சரியா அறிக்கையிடல, ஒப்பு கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இதுதான், அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். படக்குன்னு அழுதுருவாங்க ஜபத்துல, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, இவங்களுக்கு அதுல சந்தோஷமா இருக்க முடியாது. நாலாவது அவன் பலவீனப்படுத்துகிற காரியம் என்ன, சரீரம். கலாத்தியர் 4:13 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். சரீர பலவீனம், இதை ஒன்னொன்னா டச் பண்ணி, முதலாவது உங்களுடைய குடும்பத்தை ஒரு அசைப்பு அசைச்சிட்டு, உன்னுடைய தனிப்பட்ட விசுவாசத்தை ஒரு அசைப்பு அசைச்சிட்டு, மூணாவது நீ சரியில்லைங்கிற ஒரு மனப்பான்மையை உனக்குள்ள கொண்டு வந்துட்டு, நாலாவது அவன் உன்னை தொடர்றது எதை, சரீரத்தை டச் பண்ணுவான். இந்த சரீரத்தை டச் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப தடுமாறிடுறோம். நம்மளாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். இப்ப நம்ம அறியாமலே நமக்கு என்ன வருது, சரீரத்தில் பலவீனங்கள் வருது. நம்ம மேல நமக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளை ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம போயிட்டே இருக்கலாம்னு. ஆனா இப்போ நாமே அறிக்கை செய்யறோம், என்னால ஒண்ணும் என்ன செய்யல முடியல. இப்போ அவன் பலவீனப்படுத்துகிறது அதிகமா, அவனுடைய காய நகர்த்துறது எதுலதான், நம்முடைய சரீரத்துல தான் கொண்டு வரோம். சும்மா ஒரு பிரதர் போய் இதே மாதிரி ஒரு கன்வென்ஷன்ல இப்படி பாயில உட்கார்ந்தாருங்க. பாயில முழங்கால் போட்டு அப்படி உட்காரும் போது இந்த கோரை ஒரு விரல் அப்படி லைட்டா ஒரு கோடு போட்டுச்சு, சும்மா சிம்பிளா ஒரு கோடு. அவர் அதை பெருசா எடுத்துக்கல, அது அப்படி உள்ளேயே. இவர் 2 நாள் குளிச்சு கிழிச்சு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. 3ஆவது நாள் லேசா ஒரு செப்டிக்கான மாதிரி ஒரு தழும்பு. அடுத்து ஒரே வாரம் தான் காலெல்லாம் அப்படியே கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு விசுவாசி டாக்டரை வச்சு கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டா, அவர் வந்து பார்த்துட்டு இன்னும் ஒரு 4 நாள்ல இவர் இணைஞ்சிருவாரு, இறந்துடுவான் தான். எவ்வளவு ஃபாஸ்ட்ல போகுது பாருங்க அந்த பலவீன, அந்த சரீரத்தை அவன் எவ்வளவு வேகமா தாக்குறான்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதே போராட்டம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாதி இல்லை, ஒவ்வொரு விதமான வேதனைகள். ஒரு சிலருக்கு சதையில வேதனை இருக்கு, ஒரு சிலர் நரம்புல வேதனை இருக்கு, ஒரு சிலருக்கு எலும்புகள் என்ன இருக்கு வேதனை இருக்கு. சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்தையும் அவன் ஒரு முள்ளு மாதிரி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறான். அதைத்தான் 2 கொரிந்தியர் 12:9 பவுல் பேசும் பொழுது, 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அது வந்து வியாதி நேரத்துல எனக்கு பலவீனம்னு சொல்றாரு. அந்த பலவீனம் அவரை போட்டு ஒரு வழி பண்ணிச்சு, அழுதுட்டாரு. ஒரு ட்ரிப் ஜெபிச்சு பார்த்தாரு, பதில் இல்ல. 2வது ட்ரிப் ஜெபித்து பார்த்தாரு, 3ஆம் முறை ஜெபித்தாரு, பதிலே இல்ல. பதில் கிடைச்சா என்ன பதில் கிடைச்சு தெரியுமா, நான் உன்னை சுகமாக்குவேங்கிற பதில் கிடைக்கல. எப்படி கிடைச்சது, நேரடியான பதில் கிடைக்கல. எப்படி பதில் கிடைச்சது, இந்த பலவீனத்துல என்னுடைய பலன் உனக்கு என்ன செய்யும், பூரணமாய் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு இந்த பலவீனம் என்ன செய்யுது, நீடிக்குது. யோசிச்சு பாருங்க, பவுலுடைய கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதனால கலாத்தியர் சபையில் உள்ள விசுவாசிகள் என்ன சொன்னாங்க, நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா கண்ணை மாத்திரலான்னு, அதே மாதிரி அவங்க கண்ணை கூட நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்காக, எங்க கண்ணை பிடுங்கி தர்றோம்னு சொன்னாங்க. அந்த அளவு ஜனங்கள் அவன் மேல அதிக பாசமும் அன்பும் வச்சிருந்தாங்க. அவனுக்கு அவ்வளவு கண்ணில் பாதிப்பு இருந்துச்சு, அவ்வளவு ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் ஊழியக்காரங்கள் இந்த சத்தியத்தை நிமித்தம் எவ்வளவோ வியாதிகளை சகிக்கிறாங்க. இது பிசாசனுடைய பயங்கரமான ஒரு தாக்குதல். நீங்க பாருங்க, இயேசுனுடைய சரீரத்தில் வியாதியே கிடையாது. இயேசுனுடைய சரீரத்தில் என்ன கிடையாது, வியாதியே கிடையாது. 3 வருஷம் அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி ஊழியம் செஞ்சார். ஆனா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த போது இந்த சரீரத்தை அவன் நெஞ்சிட்டான், பிச்சு எரிஞ்சிட்டான். சரீரத்தில் ஒன்னொன்னா பிச்சு எடுத்துட்டான். முள்முடி சூட்டி, கன்னத்தில் அடிச்சு, தலையில குட்டி, விழாவில் குத்தி, கை காலெல்லாம் ஆணி அடிச்சு, முதுகெல்லாம் உழுதுட்டான். அவருடைய என்னுடைய எலும்புகளை என்ன கூடுமானால் எண்ணலாம்ங்கிறார். அந்த அளவு அடி விழுந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. அது அவனுடைய தாக்குதல்ல ஒரு முக்கியமான பகுதி. அடுத்ததாக 5வது பலவீனம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். இது கேரக்டர், சுபாவம். சுபாவத்தின் அடிப்படையில நம்முடைய தெய்வீகத்தை நஷ்டப்படுத்துகிற ஒரு ஆவி. சாந்தமா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது, சகிச்சுட்டு போக முடியாது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிலவரத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அவன் சொல்றான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனா நான் இன்னும் எப்படித்தான் இருக்கிறேன், பலவீனனா தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு விரோதமா என்னை நான் ஓவர்டேக் பண்ண முடியாத 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று செரியாவின் குமாரனாகிய யோவாப், 2வது அபிசாய், 3வது ஆசகேல். செரியா, அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. செரியாவின் குமாரர் என்னுடைய பலத்துக்கு நெஞ்சிருக்காங்க. வாசிங்க அந்த வசனம், அடுத்த பகுதி. செரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறாங்க. என்னைய விட அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறான். யோவாப் ஒரு இடத்துல தாவீதை கூப்பிட்டு சொல்றான், தன் பிள்ளை செத்துச்சுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்சலோம் செத்து போயிட்டான்னு தாவீது அழுகுறான். மகனே, என் மகனே அப்சலோமே, நீ இருந்து நான் செத்துருக்கணும்டாப்பான்னு சொன்னான். நான் செத்து நீ பொழைச்சிருந்தா எனக்கு சந்தோஷங்கிறான். ஜனங்கள்லாம் அமைதியா போயிட்டாங்க. யோவாப் வந்தான், எப்படி நாங்கெல்லாம் செத்து உன் பிள்ளை பிழைச்சிருக்கணுமா கேட்டான் கேள்வி. நாங்க எல்லாரும் செத்து உன் பையன் நெஞ்சிருக்கணும், பொழைச்சிருக்கணும். சரி, இப்ப முகம் கழுவிட்டு இங்க வந்து உட்கார முடியுமா வெளியே அப்படின்னா? முகம் கழுவிட்டு உட்காரா விட்டால், இன்றைக்கு ஜனத்தை நீ சந்திக்கா விட்டால், நீ பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நடக்காத தீங்கு உனக்கு என்ன செய்யும், சம்பவிக்கும். யாரு சொல்றா? ஒரு படை தளபதி ராஜாவை என்ன செய்யறான், நேரடியா மிரட்டுறான். இவன் அப்படியே போனா வேகமா முகத்தை கழுவிட்டு எங்க வந்து உட்காந்துட்டான், ஒளிமுக வாசல்ல வந்து உட்காந்துட்டான். முகமெல்லாம் மாறிடுச்சு, அழுத முகங்கள்லாம் மாறிட்டு ஜனங்களை வந்து ரைட் ஜெயிச்சிட்டீங்களா, ரைட் ரைட், வேற வழி இல்லை, வேஷம் போட வேண்டிய கண்டிஷனுக்கு கொண்டு வந்தான். ஏனென்றால் அவர்கள் யாரு, இவனுடைய பலத்துக்கு மிஞ்சி. அவன் மிரட்டுறான். அப்பதான் சொல்றான், அவங்க என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறான். அவங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி அவங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள்லாம் வருது. கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனா என்ன செஞ்சிடறோம், டிவி பார்க்கக்கூடாது 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 பார்க்கக்கூடாதுங்கிறோம். கடைசியில் நெஞ்சிடறோம், 7 மணி நேரம் உட்காந்து நெஞ்சிடறோம், பார்த்துடுறோம். சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு பதில் பேசாமே 3 மணி நேரம் இருப்பாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்க, அதுல முன்னால் நிற்கிற அவ்வளவு செத்தே போயிடுவான். அந்த 3 மணி நேரம் அந்த ஒரு ஆளு ஸ்லோவா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் சேர்த்து எப்படி கொடுப்பாங்க, வருது 40 நாள் அந்த கோலியாத்து மிரட்டிக்கிட்டே இருந்தான். ஒரே அடியில யாரு அடிச்சுட்டா, தாவீது ஒரு அடிதான் விழுந்துட்டான். அதே மாதிரி நம்ம ஆளுங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு லாஸ்ட் ஃபைனல் எடுத்துருவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையை நெஞ்சிரும், குலைச்சிரும். ஒன்று யோவாப் வந்து பயங்கரமான ஆள், மிரட்டிடும். தாவீது மிரண்டிட்டான். நம்முடைய சுபாவத்தை மேற்கொள்ளும் தன்மை, நம்முடைய ஜீவியத்தில் சுபாவம் தான் முக்கியம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்தை கெடுத்துட்டான்னா போச்சு. அவன் கேரக்டரை உடைக்கிறதான ட்ரை பண்றான். நம்முடைய கோபத்தை, நம்முடைய சாந்தத்தை, நம்முடைய மனத்தாழ்மையை, நம்முடைய பொறுமையை, நம்முடைய பிரதிஷ்டையை உடைக்கிறது தான் யாருடைய டார்கெட்டு, இந்த ஆவியினுடைய. நீங்க இதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தாவீது குடும்பம் பலத்தது, சவுலின் குடும்பம் இணைஞ்சது பலவீனப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த பலவீனப்பட்டுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு குடும்பம் பலவீனப்பட்டவன் பின்தங்குவான். விசுவாசத்துல பலவீனப்பட்டவன் என்ன செய்வான், பின்னுக்கு போவான். மனசாட்சியில பின்தங்கினவன் எங்க போவான், பின்னுக்கு வருவான். அப்படித்தானே? கரெக்ட் தானா? அடுத்த சரீர பலவீனமானவன் என்ன செய்ய முடியாது, அவனும் பின்னால வருவான். கேரக்டர்ல தோத்து போனவன் எங்கதான் வருவான், பின்னால வருவான். இந்த பின்னால வந்தவன பிசாசு என்ன பண்ணுவான்? உபாகமம் 25:18, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பலவீனமானவெல்லாம் பாளையத்துல பின்னால வருவான். பின்னால வர்றவனெல்லாம் யார் வெட்டுவா? அமலேக்கேன் வெட்டுவான். பிசாசினுடைய அவனுடைய டார்கெட் கரெக்ட் ஆயிடுச்சா? இந்த ஆவி உள்ள வருது, பலவீனப்படுத்தும் ஆவி உள்ள வருது, குடும்பத்தை பலவீனப்படுத்துது, விசுவாசத்தை பலவீனப்படுத்துது, மனசாட்சியை பலவீனப்படுத்துது, சரீரத்தை பலவீனப்படுத்துது, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய சுபாவங்களை கெடுத்துருது. உன்னை இதெல்லாம் கெடுத்துட்ட உடனே நீ ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவ, பேக் போயிடுவ. முன்னால வர முடியாது, உனக்கு தைரியமா நிக்க முடியாது. நீ பின்னால போன உடனே அவனுடைய டார்கெட் என்னது, உன்னை வெட்டிடும். உன்னை வெட்டுறதுதான் அவனுடைய டார்கெட். பாளையத்தில் பலவீனமானவர்கள் பின்னால் வந்தார்கள், அவனை எல்லாம் அவன் வெட்டினான். இன்னைக்கு அநேக விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் வெட்டப்பட்டதுக்கு காரணம் இவங்க பின்னால போனதுதான் காரணம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க.
உங்களுடைய குடும்பம் பலவீனப்பட்டிருக்கா, உங்களுடைய விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கா, உங்களுடைய நம்பிக்கை பலவீனப்பட்டிருக்கா, இன்னைக்கு நீங்க அதை கிளியர் பண்ண வேண்டிய டைம் இதுதான். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில நீங்க வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது. பலவீனத்தின் தன்மைகள் எல்லாம் மாற்றணும். உங்களுக்குள்ள இந்த குடும்பத்தை அசைக்கிற தன்மைகளை நீங்க கிளியர் பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தை நீங்க அதான் கொஸ்டின் பண்ணுவான். புறஜாதிகள் நம்மளுடைய குடும்பத்தை தானே செய்யற பாக்குறான். ஏப்பா பைபிள்லாம் தூக்கிட்டு போறப்பா கரெக்ட் தான், உங்க குடும்பத்தை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லுவான். அதை நம்மளால பாதுகாக்க முடியுதா? அதுதான் முக்கியம். நாம் அதை கட்டி எழுப்ப வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலேயே அதை என்ன செய்கிறாள்? இடிச்சு போடுகிறாள். நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதிக்க வேண்டிய நேரம் இதுதான். அடுத்ததாக தாவீது வர வர பலத்தான். ஒன்னு வர வர எங்க போய்கிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு என்ன செய்யுது? வர வர செழிச்சுக்கிட்டே வருது, தலைச்சுக்கிட்டே வர்றான், பலன் அடைஞ்சுக்கிட்டே வர்றான். நமக்கு இது தேவை. அதுக்கு முதல் காரணம் என்ன? 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. முதலாவது நாம் பலத்தவர்களாய் மாறணும்னா நமக்கு தேவை என்னது? கிருபை. தாவீது பலத்ததுக்கு காரணம் என்னது? கிருபை தான். மாறாத கிருபை, நித்திய கிருபை. அந்த கிருபை அவனுக்கு அப்படியே இருந்துச்சு. அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே கிருபை என்னை விட்டு நெஞ்ச கூடாது, விளக்கவே கூடாது. நான் ஆடுகளுக்கு பின்னால சுத்தினவன், என்னைய கொண்டு ராஜாவாக்கிட்டு கிருபை விளக்குனீங்கன்னா நெஞ்சிருவேன். என்ன ஆகும்? கிருபை விளக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஒருத்தனை நேர உயர தூக்கிட்டு போயிட்டு விட்டுட்டா என்ன செய்வான்? எவ்வளவு உயரம் போனானோ அவ்வளவு ஃபாஸ்ட்ல கீழே வந்து விழுந்து நொறுங்கி போயிடுவான். அதனாலதான் அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த கிருபை தான் என்னை தூக்கிட்டு வந்துச்சு. ஆடுகளுக்கு பின்னால போனேன், என்னை எங்க கொண்டு வந்தீங்க? கோலியாத்தை ஜெயிக்க வச்சிங்க. ஆடுகளுக்கு பின்னால போனேன், சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க வச்சிங்க. ஆடுகளுக்கு பின்னால போய்கிட்டு இருந்தேன், என்னைய சவுல ஜெயிக்க வச்சீங்க, ராஜ்யங்களை ஜெயிக்க வச்சீங்க. ஆனா இவ்வளவும் செஞ்சுட்டு கடைசியில் எதை விளக்கிடக்கூடாது? கிருபையை மட்டும் விளக்கிடக்கூடாது. கிருபையை விளக்குனீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் வந்ததுல என்ன கிடையாது? பிரயோஜனமே கிடையாது. ஆனபடியால்தான் தாவீது பலத்தான். வசனம் சொல்லுகிறது, என் மகனே கிருபையில் என்ன செய்? பலப்படு. டெய்லி கிருபையை வாங்குங்க. ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா சில நேரத்தில் ஒவ்வொரு ரேஷன் பொருள் ஒன்னா கொடுப்போம். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நேரத்துக்கு போனா என்ன செய்யும்? கிடைக்கும். டைம் போயிடுச்சுன்னா நீ 5 மணிக்கு ஜபத்துக்கு போனீன்னா உனக்கு சுகம் கிடைக்கலாம். 6 மணிக்கு காலையில ஜபத்துக்கு போனீங்கன்னா உனக்கு விடுதலை கிடைக்கலாம். 7 மணிக்கு தான் உனக்கு எழும்புன, 7 மணிக்கு தான் நீ ஜபத்துக்கு போனீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஆனா 4 மணிக்கு ஜபத்துக்கு போனா எது கிடைக்கும்? சொல்லுங்க. கிருபை கிடைக்கும். அதுக்காக 7 மணி ஜபத்துக்கு போனவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் இல்ல. நீ 7 மணிக்கு போனா என்ன கிடைக்கும்? ரேஷன் கடைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த டயத்துல இருக்கிறத டக்கு டக்குன்னு கொடுப்பான். கடைசியில நீங்க உருண்டு உருண்டு போனீங்கன்னா அவன் என்ன செய்வான்? இருக்கிறத வேணா வாங்கிட்டு போறியா? அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நீ 4 மணிக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா கிருபை கொடுப்பாரு. 5 மணிக்கு போய் உட்கார்ந்து ஆண்டவரே 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 லேட் ஆகி போச்சு சுவாமி அப்படின்னா உனக்கு என்ன செய்யலாம்? சுகம் கொடுக்கலாம். 6 மணிக்கு போனா உனக்கு பலன் கொடுக்கலாம். 7 மணிக்கு போனா ஆசீர்வாதம் கொடுக்கலாம். அதனால உனக்கு நீ என்ன நினைச்சிட்டா, சரி 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம் நமக்கு எல்லாமே நெஞ்சிருச்சு, ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு. ஆனா கிருபையினுடைய டைம் எதுதான்? 3:45 to 4:45. 3:45 என்பது 4ஆம் ஜாமம். இயேசு கடல்ல நடந்து வந்த டைம். அந்த 4 மணி ஜபத்துல நீ போய் உட்கார்ந்துட்டீன்னா மற்ற நேரத்தில் போனா உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல நேரத்தில் போனா இது மட்டும் எந்த டயத்துல தான் கிடைக்கும்? காலை தோறும் 12 மணி வரைக்கும் காலை தான். அப்படிதானே? மத்தியானம் 12 மணி வரைக்கும் என்னது? காலையில 11 மணி, காலை 11:55, இதெல்லாம் காலைன்னு சொல்லலாம். ஆனா காலையில் 4 மணிக்கு போனேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. 2வது என்ன கிடைக்கும்? அந்த காலையில 4 to 5 போய் உட்கார்ந்தீங்கன்னா இரக்கம் கிடைக்கும். வாசிங்க அந்த வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. முடிவில்லாத இரக்கம் கிடைக்கணும்னா நீ காலையில போய் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் நீ போய் உட்கார வேண்டிய நேரம் என்னது? 4 மணி. அப்போ போனீங்கன்னா உனக்கு கிருபை. வாசிங்க புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் எல்லாம் காலைதோறும் புதியவைகள். அந்த புதிய கிருபையை வாங்கிட்டேன்னா
உனக்கு பணம் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், சுகம் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணலாம், ஆசீர்வாதம் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணலாம், பலன் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணலாம். எது இதை பேலன்ஸ் பண்ணிட்டே வரும். கிருபையும் இரக்கமும் என்ன செய்யும்? எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். புரியுதா? அதனால்தான் முதலாவது ஒரு மனுஷன் பலத்தான்னு சொன்னா அவனுக்கு கிருபை. அதனாலதான் நீங்க பாருங்க, தாவீதின் சங்கீதம் முழுவதும் என்ன இருக்கும்? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா இடத்துலயும் அவருடைய கிருபையை அதிகமா டேஸ்ட் பண்ணாலும் அவன் தான். அதனாலதான் முதலாவது நாம் பலத்து நிக்கணும், நம்முடைய குடும்பம் ஸ்ட்ராங்கா நிக்கணும், நம்முடைய சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலனா இருக்கணும், நம்முடைய மனசாட்சி நல்லா பலனா இருக்கணும், நம்முடைய விசுவாசம் பலனா இருக்கணும். முதலாவது நீங்க கிருபை என்ன செய்யுங்க? ஸ்ட்ராங் பண்ணுங்க. கிருபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, கிருபையில பலப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 80 வசனம். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அபிஷேகத்துல நிரம்பணும், அபிஷேகத்துல பலன் அடையணும். கொஞ்சோண்டு அபிஷேகத்தை வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு தேவையானது ஒரு நிறைவான அபிஷேகம். ஆவியில பலன் கொள்ளுதல் என்பது நீங்க அப்பதான் வெளியே உங்களை காண்பிக்க முடியும், இல்லைன்னா மறைஞ்சுதான் கிடக்கணும். வெளியே வரணும்னாலே வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். இஸ்ரவேலுக்கு உன்னை காண்பிக்கணும், சத்துரு முன்னால நீ தைரியமா வரணும், குடும்பத்தின் மத்தியில நீ தைரியமா வரணும், சபை மத்தியில தைரியமா வரணும்னா, உன்னை வெளியே கொண்டு வரணும்னா நீ என்ன செய்யணும்? முதலாவது ஆவியில நல்ல ஒரு அபிஷேகத்துல இருக்கணும். அபிஷேகத்துல ஒரு 5 நிமிஷம் நிறைவும் பொழுது இந்த சரீரத்துல ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிரும், மனதுல ஒரு புதிதாகுதல் உண்டாயிரும், உன்னுடைய சரீரத்திலையும் மனதிலையும் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிரும். ஆவியானவர் உன்னோடு இடைபட ஆரம்பிச்சிருவார். உன்னை கரெக்ட் பண்ற நேரம் அதுதான். ஆவியிலே பலன் கொள்ளுது. அது வரைக்கும் அவன் அமைதியா இருந்தான். நீங்க ஆவியில பலப்படாம நீங்க எங்க போய் உங்களை வெளிப்படுத்தினாலும் தோத்துருவீங்க. அபிஷேகத்தோடு போனா என்ன கிடையாது? தோல்வியே கிடையாது. இஸ்ரவேல்ல லட்சக்கணக்கான பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, அவங்களால கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளால தான் எவனை மேற்கொள்ள முடிஞ்சது? அபிஷேகத்தை புதைச்சு வச்ச சவுலால கூட அவனால என்ன செய்ய முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. அபிஷேகத்துல நிலைத்திருந்த தாவீது மட்டும்தான் அதை என்ன செய்ய முடிந்தது, அவனை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடிந்தது. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? ரெண்டாவது, நாம் பலத்தவர்களாய் மாறணும்னா சரியான ஒரு அபிஷேகம், சும்மா இல்ல, நல்ல அபிஷேகம். நாம அதனாலதான் பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு, பைத்தியக்காரனை போல ஆவில் நிரம்பும் பாரு. ஆவில் நிரம்புறதுல என்ன செய்யாத, உன்னை கட்டுப்படுத்தாத, வெக்கப்படாத, விட்டுக்கொடு, நீ பாட்டுக்கு ஆவில நிரம்பு. அபிஷேகம் உனக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருச்சுன்னா அது என்ன செய்யட்டும், அது செய்யட்டும். அது செய்யற வரைக்கும் நீ டைம் கொடு. அது உன் கையில உள்ள வியாதியை சுகமாக்கட்டும், எலும்புக்குள்ள போய் எலும்புக்குள்ள இருக்கிறதான கிருமியை அழிக்கட்டும், அது உன்னுடைய அவயவங்கள்ல இறங்கி அந்த போராட்டத்தை அழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்றாரு. அப்ப ஆவியில நம்ம எத்தனை பேர் பலன் கொள்ளுக்கணும்? தாவீது பலத்தான் சொன்னா, ஒன்னு கிருபையினால் பலப்பட்டான், ரெண்டாவது அபிஷேகத்தினால் பலப்பட்டான், மூன்றாவதாக எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனம். எபேசியர் 6:10. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில் பலப்படுவது மூணாவது ஒரு காரியம். என்னன்னு, எதுல பலப்படணும்? கர்த்தரில். ஆண்டவருக்குள்ள நீங்க ஊன்ற கட்டப்படணும். கர்த்தரில் ஆண்டவருக்குள்ள நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மையில இருக்கணும். ஆண்டவரை விட்டு நீங்க விளையிடவே கூடாது. பணத்தினாலேயோ பொருள்னாலேயோ சண்டைனாலேயோ சச்சரவுனாலேயோ, பவுல் சொல்றார் இல்லையா, உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோசமோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கர்த்தருக்குள்ள உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் வேரூன்றி அப்படின்னு இருக்கு. ஆண்டவருக்கு உள்ள உன்னுடைய வேர் இருக்கணும். அவருக்குள், அதாவது கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. எப்படி வசனம் அழகா இருக்கு. அவருக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ளணும். இதான் கர்த்தருக்குள். ஒரு மனுஷன் மேல உன்னுடைய அஸ்திபாரத்தை போடக்கூடாது, தெய்வத்து மேல போடு. ஒரு பரிசுத்தவன் மேல உன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டுறாது. யார் மேல போடு? கடற்கரையில ஒரு பாறை இருந்துச்சு. போட்டை விட்டு இறங்கினவங்க என்ன செஞ்சாங்க? அடுப்பு தூக்கி எங்க வச்சுட்டாங்க?
ஓரத்தில் உள்ள பாறையில் வச்சு அழகா ஸ்டவ் வச்சு பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்சு சூடான பிறகு டபால்னு அந்த மீன் நெஞ்சிருச்சு. இவன் நினைச்சது என்னது? பாறைன்னு. அது என்னது? ஒரு பெரிய மீன். ஒரு உழுக்குழுக்குச்சு சூடான உடனே எல்லாம் கொட்டி அவன் ஓடி எல்லாம். எப்படி இருக்கும்? நீ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். உன்னுடைய அஸ்திபாரத்தை நீ எங்க வைக்கணும்? அவருக்குள் போடணும். கண்மலையாகிய கிறிஸ்துவில் கட்டப்பட்டவன் அவன் புத்தி உள்ள மனுஷன். கர்த்தருக்குள் உங்களை யாருமே அசைக்க கூடாது. பணமோ பொருளோ வேலை போயிருச்சோ வேலை இல்லையோ, அதனால தான் அந்த வசனம் அழகா இருக்கும். பசி பட்டினி உயர்வு தாழ்வு வேறு எந்த சிருஷ்டியானாலும், தேவதூதர்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. இது எந்த சூழ்நிலையிலையும் உனக்குள்ள அசைவு வரக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் தாவீது பாருங்க, எங்க சுத்தினாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனை மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிபட்டு போயிட்டாங்க, கூடாரெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. அவன் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுட்டு கடைசியில கள்ளத்துக்கு யாரையும் எறிய ஆரம்பிச்சிட்டான். தாவீதுக்கு ஆப்போசிட்டா கூட இருந்தவனே மாறிட்டான். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? வாசியுங்கள். 30:6. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனம் கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுக்கு கர்த்தர் மட்டும்தான். அவங்க சவுல் விரட்டினா, அம்மா அப்பா யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? அண்ணன் மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணானா? இல்ல கட்டின மனைவி யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணாளா? மீகால் சொன்னா, நான் வேணா இறக்கி விடுறேன், ஓடி நெஞ்சிக்க, உன்னைய காப்பாத்திக்கும். அவ்வளவுதான். இவன் போயிட்டான உடனே இன்னொருத்தனை கட்டி கொடுத்தா அவன் இன்னொருத்தன் கூட வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தான். இதுதான் மனைவியினுடைய அன்பு. அப்படித்தானே? இப்படித்தான் போச்சு ஒன்னும். அவனால அம்மா வீட்டுக்கு போக முடியல, அண்ணன் வீட்டுக்கு போக முடியல. அவன் மிஞ்சி கடைசியா போன இடம் எது? ஆசாரியனடாகிய அபிமெலேக்கு கிட்ட போனான். அங்க போய் கொஞ்சம் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடினான். அவனுக்கு வேற இந்த பூமியில எங்கேயும் ஓட முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாதை இருந்துச்சு. அதனாலதான் அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சுக்கிட்டான்? திடப்படுத்தி கொண்டான். கடைசியாக அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். இந்த சத்துவத்தின் வல்லமைங்கிறது அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம். அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம். சத்துவத்தின் வல்லமைங்கிறது எதையுமே ஃபேஸ் பண்ணும். அது விசுவாச போராட்டமா இருந்தாலும் சரி, பாவ போராட்டமா இருந்தாலும் சரி, மாம்ச போராட்டமா இருந்தாலும் சரி, பிசாசின் போராட்டமா இருந்தாலும் சரி, செய்வனை போராட்டமா இருந்தாலும் சரி, உலகத்தின் போராட்டமா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய போராட்டமா இருந்தாலும் சரி, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி தான் என்னது? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? அங்க அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் உங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்ப இதையெல்லாம் மேற்கொள்ளணும்னா உனக்கு சும்மா சாதாரண அபிஷேகத்தை வச்சுக்கலாம் போராட முடியாது. நல்லா அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, வீட்டுக்கு போனா சண்டை போடுறீங்க. அப்ப இந்த அபிஷேகத்தை வச்சு உன்னால என்ன செய்ய முடியல? அந்த சண்டையை கட்டுப்படுத்த சக்தி இல்ல. ஆனா அதே நேரத்துல சத்துவத்தின் வல்லமைக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சக்தி வரும் பொழுது அது எதுனாலும் நீங்க எடுத்து நிப்பீங்க. பிசாசா இருந்தாலும் எடுத்து நிப்பீங்க, செய்வனாலும் எடுத்து நிப்பீங்க, மனுஷனுடைய போராட்டமா இருந்தாலும் எடுத்து நிப்பீங்க. எந்த பிசாசு நேரடியா முகத்தை வந்தாலும் நீங்க நேரடியா நின்று மோதலாம். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு கொடுத்திருக்கிறார், அதை வச்சு எல்லாத்தையும் என்ன செய்யும்? முட்டி மோதும். காண்டாமிருகத்துக்கு பலன் உனக்கும் எனக்கும் உண்டு. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். இந்த சிங்கம் பைபிள்ல சொல்லி இருக்கிற நீதிமொழிகள்ல 30 ஒன்றுக்கும் பின்னடையாததான சிங்கம். ஒன்றுக்கும் பின்னடையாது. அது என்ன பண்ணாலும் சரி, அது நின்னு போராடி ஜெயிச்சுட்டு தான் போகும். வாசிங்க அந்த வசனம். நீதிமொழிகள் 30:30. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். ஒன்றுக்கும் பின்னடையாது. பைபிள்ல சொல்லி இருக்குது. ஆண்டவரையும் அந்த சிங்கத்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கு. அந்த சிங்கத்துக்கு முன்னால போய் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை கிண்டெல்லாம் போட்டு கத்தி அடிச்சு இழுத்தா கூட அது ஏசாயா 31:4. ஏசாயா 31:4.
கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அந்த சிங்கமும் பாலசிங்கமும் இரைய பிடிச்சிட்ட பிறகு எவன் என்ன கத்துனாலும் அது எதை விடாது, கலங்காமலும் பணியாமலும் இருக்கும். கலங்கி ஓடாது, வந்துட்டாங்களேன்னு பணியும் செய்யாது, விட்டு கொடுத்தும் போகாது. விசுவாசத்துல நீங்க வரும் பொழுது கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் என்ன செய்வாரு, ஃபேஸ் பண்ணுவார். எந்த வல்லமையும் ஃபேஸ் பண்ணுவார். நீ நின்னு ஜெயிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இந்த நாட்கள்ல இந்த யுத்தம் ஒரு நாள்ல முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த போராட்டம் முடியவே இல்லையே. ஆவிக்கு விரோதமாய் போராட்டமும் மாம்சத்துக்கு விரோதமான போராட்டம் என்ன செய்யாது, எப்ப முடியும்? சாவு வரைக்கும் இருக்கும். ஏனென்றால் நமக்குள்ள ரெண்டு இருக்கு, உள்ளுக்குள்ள ஆவி இருக்கு, வெளியே என்ன இருக்கு, மாம்சம் இருக்கு. மாம்சத்துக்கு ஆவிக்கு என்ன இருக்கு, போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது நெடுநாள் யுத்தம். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. 2 சாமுவேல் 3:1 தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் என்ன இருந்துச்சு, யுத்தம் எப்படி இருந்துச்சு, நெடுநாள். ஆனா இந்த யுத்தத்துல நீ பலவீனப்பட்டு போக கூடாது. இந்த யுத்தத்துல நீ என்ன வந்துட்டு இருக்கணும், பலத்துக்கொண்டே போக வேண்டும். கடைசியா ஒரு வசனம், யாத்திராகமம் 17 கடைசி. அந்த யுத்தத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 17:16. அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். எப்ப எது வரைக்கும் நடக்கும்? அவனுடைய யுத்தம் சிங்காசனத்துக்கு விரோதமானது. அப்ப நீ சிங்காசனத்துக்கு போற வரைக்கும் இந்த போராட்டம் நெஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த யுத்தத்தை நடத்துவார். அமலேக்கின் கை எதுக்கு விரோதமா இருக்கு, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கு. அப்படினால் தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடக்கும். ஆனா இந்த யுத்தத்துக்கு முடிவு என்னன்னு தெரியுமா? இந்த யுத்தத்துல தான் ஆண்டவருடைய நாமம் புதுசா வெளிப்பட்டது. என்ன நாமம்? யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. எல்லாரும் கண்களை மூடுவோம். உன்னுடைய குடும்பத்தை பலவீனப்படுத்த ஒரு ஆவி போராடுகிறது. உன்னுடைய மனசாட்சியை பலவீனப்படுத்த ஒரு வல்லமை போராடுகிறது. உன்னுடைய சரீரத்தை பலவீனப்படுத்த ஒரு ஆவி போராடுகிறது. அதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் படிடுவோம். உன்னையும் என்னையும் பலவீனப்படுத்தும்படியாக முதலாவது உன் குடும்பத்தை அசைக்க, இரண்டாவது உன் விசுவாசத்தை அசைக்க, மூன்றாவது உன்னுடைய மனசாட்சியை கெடுக்க, நான்காவது உன் சரீரத்தை பலவீனப்படுத்த, ஐந்தாவது உன்னுடைய தெய்வீக சுபாவங்களை நஷ்டப்படுத்த ஒரு வல்லமை போராடுகிறது. நீ தாவீதா இருந்தால் நீ அந்த பலவீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உன் குடும்பத்தை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக வந்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்தால் உன் குடும்பம் தலைக்கும். எல்லாரும் ஆவியில பலப்படுவோம், கிருபையில பலப்படுவோம், கர்த்தரில் பலப்படுவோம், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுவோம். இந்த யுத்தத்தில் ஜெயம் நமக்கு. இந்த யுத்தத்தில் தாவீதுக்கு தான் ஜெயம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தை சத்துரு பலவீனப்படுத்தி விட்டான் என்பதை உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தப்பட்டதை உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய மனசாட்சியை பலவீனப்படுத்தினதை உணர்கிறீர்கள்? எத்தனை பேருடைய விசுவாசம் நஷ்டப்பட்டதை உணர்கிறீர்கள்? ஆமென். இப்பொழுது அந்த ஆவி விலகட்டும். சவுலை பலவீனப்படுத்தின வல்லமை விலகட்டும். தாவீதை பலப்படுத்தினவர் வரட்டும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் இந்த மெசேஜ் கொடுத்தார்? உன் குடும்பத்தை வேரோடு பிடுங்க ஒரு ஆவி போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி அதை உறுதிப்படுத்த போகிறார். பிடுங்க அல்ல, ஊன்ற கட்ட கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி. உங்களுடைய பலவீனத்தை உணர்ந்தீர்கள், அதுக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டது நல்லது. ஒரு நிமிடம் உங்களை பலப்படுத்தும்படியாக இடம் கொடுங்கள். கிருபை உங்களை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்துங்கள். ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும். சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுவாயாக. நாம் பலப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நாம் எப்படி பலப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எப்படி பலப்பட வேண்டும் என்பதை தேவன் சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு குடும்பத்தை, ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு ஆவிக்குரியவனை எந்தெந்த வல்லமைகள் பலவீனப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளுக்கு நாள் பலப்பட்டு இந்த நெடுநாள் யுத்தத்திலே ஜெயித்து கர்த்தரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.